அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதின மாயாஜாலம் 2வது சாப்டர். ஒரு மாபெரும் மர்மம் திரை விளக்கப்படுகிறது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கும். யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வாசகத்தில் ஒரு மிக பெரும் உண்மை ஒளிந்திருக்கிறது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் பொழுது ஒரு புதிய உலகம் உங்களுக்காக தன் கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கும். அந்த உண்மை என்னன்னா, அதுதான் நன்றி உணர்வு. யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இது ஆண்டாண்டு காலமாக எவ்வளவு உண்மையானதோ அதே அளவு இன்றைக்கும் உண்மையாக இருந்து வருகிறது. இதே மாதிரி குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது. நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, பைபிளிலும் குர்ஆனிலும் இருக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருத்தமானவையாக இருக்கும். இதுதான் பிரபஞ்ச விதி மற்றும் அறிவியலின் அடிப்படை விதியை விவரிக்கின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்துகின்ற ஈர்ப்பு விதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் இந்த விதி உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் இயங்குகிறது. நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ அதையே உங்களிடம் ஈர்க்கிறீர்கள். என்னோட வேலை எனக்கு பிடிக்கலை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு பொருத்தமான கணவன் இல்லை, மனைவி இல்லை, எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, என் வாழ்க்கையே சரியில்லை, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் மேலும் மேலும் உங்களிடம் ஈர்த்து கொள்கிறீர்கள். அதை விட்டுட்டு என் வேலையை நான் நேசிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கும் விஷயங்கள் குறித்து நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரியே நீங்கள் அவ்விஷயங்களையே கவர்ந்து இழுப்பீர்கள். இதுதான் பிரபஞ்ச விதி. நியூட்டனின் விதி இதற்கு பொருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேர் எதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும். எல்லா மதத்தில் உள்ள கோட்பாடுகளும் இந்த நன்றி உணர்வை தமது மையமாக வைத்திருக்கிறது. டெஹும் ஷெஹ் என்ற ஷானி இன செவ்விந்திய தலைவர், அதிகாலையில் நீங்கள் கண்விழிக்கும் போது பகலவனின் செங்கதிர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் வலிமைக்காகவும் நன்றி கூறுங்கள். உங்களுடைய உணவிற்கும் வாழ்வதில் உள்ள ஆனந்தத்திற்கும் நன்றி கூறுங்கள். நன்றி செலுத்துவதற்கு உங்களால் எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தவறு உங்களிடத்தில்தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் தலைசிறந்த மனிதர்களும் இந்த நன்றி உணர்வை பின்பற்றி இருக்கிறார்கள். அவங்க நன்றி உணர்வோடு இருந்ததால் தான் அவங்க பலவிதமான அபரிமிதங்களை பெற்றாங்க. நன்றியுணர்வின் சக்தி இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா நன்றி உணர்வின் மாயாஜாலத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னா நன்றி உணர்வை நீங்கள் கடைப்பிடித்தாக வேண்டும். நன்றியுணர்வை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கிக்கொள்வதற்கு என்னுடைய கதையே ஒரு எடுத்துக்காட்டு தான். நானும் 6 வருடத்திற்கு முன்பு நன்றியுணர்வு கொண்ட நபராகத்தான் இருந்தேன். யாராவது எனக்கு உதவி செய்யும் போதும் ஏதும் பரிசுகள் கொடுக்கும் போதும் நான் நன்றி சொல்வேன். ஆனால் நன்றி உணர்வு கொண்ட நபராக இல்லை என்பதுதான் உண்மை. நான் அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக உணரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகவும் சவாலாக இருந்தது. கடனில் மூழ்கி இருந்தேன், கடுமையாக உழைத்தேன், என்னுடைய நிதி நிலைமை மோசமாகி கொண்டு போனது. மன உளைச்சலோடு இருந்தேன், உறவுகள் சரியாக இல்லை, எனக்கு நோய்கள் வந்துவிட்டது, ஏராளமான பிரச்சனைகள் தலை தூக்கியது. பிறகு ஏதோ ஒன்று என் வாழ்க்கையை அடியோடு மாற்றிவிட்டது. வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வுடன் இருந்தேன். என் வாழ்க்கை உண்மையிலேயே மாயாஜாலமாக மாறியது. என் கடன்கள் அடைக்கப்பட்டு விட்டது, தேவையான பணம் வந்து கொண்டே இருந்தது, ஆரோக்கியம் கிடைத்தது, பிரச்சனைகள் எல்லாம் மறைந்தது. என் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நிரம்பி வழிந்தது, என் உறவுகள் மேம்பட்டது. நன்றி உணர்வு என்னை அடியோடு மாற்றியது. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாயாஜாலமாக மாறியது. அடுத்து மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.